வெல்கம் டு ரிசாரியா விலாக்ஸ். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம், நாகர்கோவில் வந்து ரீச் ஆகிட்டோம். பிகாஸ் நாங்கள் ஜென்ரலில் தான் வந்தோம். நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் 15 days பேக். வந்து டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சு, பட் கிடைக்கல எங்களுக்கு. அதனால் ஜென்ரலில் தான் சீட்டிங்ஸில் ஏதோ ஒரு சீட்டு 2-3 சீட் கிடச்சிது. பட் அது கூட ஃபுல் ரஷ்ஷு, நிற்கிறது கூட வழி இல்லாமல் அந்த மாதிரி வாஷ்ரூம் கூட போக முடியாமல் நிலமையில் இருந்தோம். பட் எப்படியோ வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் இப்போ லாம்பர்ட் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ ராஜ் அங்கேருந்து வந்துட்டுருக்காரு. வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் வரதுக்கு. அதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, எங்களுக்கு முடியல. ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த வீடியோவில் என்ன வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஓகே, பை கைஸ். A few moments later. Take this. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? Guys, trip start பண்ணிட்டோம். மோகன் கிஷோர், Mr. Rajesh from Bangalore, Titus and Lambert. Hi. ஸோ இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டி பாலம். ஸோ இதோட ஹைலைட்ஸ் என்ன இதோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த என்ட்ரன்ஸில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டீ கிடையாது, பாவம் ஒருத்தர் டீ இல்லை, நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு வெசனப்பட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு சின்ன ஸ்நாக்ஸ் கிடைக்குது. ஸோ இந்தியாவில் ரொம்ப காமனாக கிடைக்கக்கூடிய, வந்தால் இங்கே ட்ரை பண்ணணும்னு டெஃபினட்டாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள்ஸ், பம்ப்ளி மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய சைஸ்ட் ஆரஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட். ஆனால் அதுக்கு இங்கே கொடுக்கக்கூடிய பேர் என்னென்னா மலை ஆரஞ்சு. ஸோ நீங்கள் பம்ப்ளி மாஸ்ன்னு சொன்னால் இங்கே நிறைய பேர் அதுவும் தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, இல்லாட்டி மலை ஆரஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த கன்னியாகுமரி அண்ட் நாகர்கோவில் ஜனங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டைலெக்ட். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இங்கே. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் see how it is. ஒருத்தர் என்ன ஃபீலிங்கில் இருக்காருன்னே தெரியல. இவர் பாருங்க, அழகாக இருக்காரு. இந்த ஷார்ட்ஸை கொஞ்சம் பார்த்துக்கங்க. அந்த பையனுக்கு 38 வயசு ஆயிடுச்சு. குடிமகன்றா நீ? மூத்த குடிமகன், இளைய குடிமகன். சித்தப்பா, யோ சித்தப்பா வாயா இங்க. ஸோ இப்போ இங்கே வந்து நாங்கள் ஒரு ஃப்ரூட்டை பார்த்தோம். ஸோ இந்த ஃப்ரூட் பேர் வந்து முட்டை பழம் அப்படின்னு சொன்னாங்க. இதை ட்ரை பண்ண போகிறோம். கோழி போட்டுக்குதா குறி போட்டுக்குதாலாம் எனக்கு தெரியாது. இதான் அவங்க சொன்ன பேர் முட்டை பழம். அம்மா, இது ஒன்று எனக்கு கட் பண்ணி கொடுக்குறீங்களா? இப்போ சாப்பிட முடியாதா? வேறு எப்போ சாப்பிட்றது? இன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி எதுவுமே இல்லையா உங்கள்கிட்ட? அதை பாருங்கள். ஸோ இதை கொடுத்துருக்காங்க. வேற இல்லைங்களா உங்ககிட்ட இன்னைக்கு சாப்பிட்ற அளவுக்கு? ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு டெமோ. பன்னீர் மணி ஃபீல் ஆகுது. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னா மஞ்சக்காரு இருக்குல்ல உள்ள, ஆமாம், அது ஸ்வீட்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. அதுக்கு தான் இது பேர் முட்டை பழம். ஸோ இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இன்னைக்கு சாப்பிட முடியாது நாளைக்கு முடியும் எப்படி? ஓ, இதுதான் பதம். சரி சரி சரி. ஸோ யூஸ்வலாக ஜாக் ஃப்ரூட் நம்ம வந்து எல்லோ கலரில் பார்த்துருக்கோம். இது ஒரு மாதிரி சாஃப்ரன் கலரில் இருக்குது, ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் சாஃப்ரன் அண்ட் வித் ஒரு பேல் வீட்டிஷ் கலர். இது என்னன்னு கேட்டால் இதுக்கு செம்பருத்தி அப்படின்னு சொன்னாங்க. செம்பருத்தி கலரில் இருக்கக்கூடிய ஒன் வெரைட்டி ஆஃப் ஜாக் ஃப்ரூட். ஸோ இதை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு
ஜாக் ஃப்ரூட் பிரியாணி பண்ணலாமா இன்னைக்கு? நல்லா இருக்குது. அப்படியா? அவர் விதையில் எனக்கு இதில் வந்து வித் பிளான்ட், இந்த விதையிலேயே எனக்கு ஒரு செடி வந்திருக்கு. எல்லோ ஜாக் ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய ஜூஸினஸ் இல்லை, அந்த ஸ்வீட்னஸ் இது இல்லை, பட் ரொம்ப சட்டிலான ஒரு ஸ்வீட். இது பரவாயில்ல. நம்ம இருக்க இடம் பார்த்திங்கன்னா மாத்தூர் தொட்டி பாலம், இதுதான் அந்த லொக்கேஷன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி. ஸோ இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வாட்டர் ஸ்பேஸ் சோர்ஸ்லேருந்து இந்த ஊர்லேருந்து அந்தாண்ட இருக்கக்கூடிய இன்னொரு ஊருக்கு பிரிட்ஜ் மூலியமாகவே பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிளேஸோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். அந்த வாட்டர் கீப்ஸ் ஃப்ளோயிங் ஆல் த டைம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்டையர் பிளேஸே இருக்குது. ஒரு வேறு ஒரு வாட்டர் சோர்ஸ் இருந்தாலும் இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய தண்ணியை வந்து இந்த பிரிட்ஜிலேருந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த பிளேஸோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது வந்து we can say it's a marvel or it's something interesting, very beautiful. ஸோ இப்போ அடுத்து நாங்கள் போக போகிறது பார்த்தீங்கன்னா தீர்ப்பரப்பு வாட்டர் ஃபால். ஸோ pretty excited, பார்ப்போம். ரொம்ப வெயிலாக இருக்குது. ஸோ இப்போ தான் நாங்கள் எங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்பாட். தேங்க்யூ. ஏய் ஆறா என்ன கமான் ப்ரோ டான்ஸ் இட் உடனே அது ஒரு தாளம் முடிப்பேன். வாய்மொழி வந்து தான் தாய்மொழியை கொடுக்கும்.